இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் அனுபவம். ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியமே தேவ ஆவியினால் நடத்தப்படுதல். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம் என்றால் என்ன? அதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம் நின்று விட்டால் வேற ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவத்திற்குள் போய்விடுவோம். அப்படி வேற ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவத்திற்குள் போயிட்டா நம்ம என்ன தப்பு செய்தாலும் தப்பு செய்தன்னு தெரியவே தெரியாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம் இருக்கும் வரை சின்ன தப்பு செஞ்சாலும் உணர்த்தி விடுவார், சரிப்படுத்தி விடுவார். தேவனுடைய ஆவியினால் நம்மளை நடத்துகிற தேவனுடைய நோக்கமே அவரோடு கூட பரலோகத்திலே இருப்பதற்கு தான். எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகள் மீது தேவன் மிகுந்த கருசனை உள்ளவராய் நீதியின் பாதையில் பியூட்டிஃபுல்லாக நடத்தி கொண்டு வருவார். முடிவில் அவரோடு கூட இருக்கும்படி செய்து விடுவார். கர்த்தர் உன்னை நடத்துகிறாரா? நீ போகிற இடத்துல எல்லாம் கூட வருவார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வேதத்தில் இருந்து தேவனால் தேவ ஆவியினால் எப்படி நடத்தப்பட்டார்கள் என்பதை நாம் முதலாவது பார்த்து கொள்ள வேண்டும். நல்லா கவனித்துக்கிடுங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பிசாசு, கர்த்தர், இரண்டு தான் தெரியும். ஆனா பிசாசுங்கிறவன் எத்தனை ஆவியா செயல்படுவாங்கிறது நமக்கு தெரியாது. நல்லா கவனிச்சுக்கிட வேண்டும். எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். சாதாரணமா நம்ம வாசித்துட்டு போயிடுறோம். நீ இடம் கொடுத்துட்டீன்னா அதுக்கப்புறம் அவன் தான் உன்னை நடத்துவான். அதுக்கப்புறம் ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் நின்று விடும். நல்ல ஜெபம் இருக்கும், நல்ல வேத வாசிப்பு இருக்கும், வாழ்க்கை நார்மலா போய்கிட்டே தான் இருக்கும். There won't be any difference. ஆனா பரலோகத்துக்கு போக மாட்டாய். பரலோகத்துக்கு போக மாட்டாய். அதற்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சபைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டு எப்படி பரலோகத்தை சுதந்திரிக்கிறார்கள், அதே மாதிரி தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து எப்படி பிசாசினுடைய ஆவியினால் நடத்தப்பட்டார்கள். நார்மல் லைஃப். ஆனா அங்க ஆவியானுடைய வழி நடத்தல் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க பார்வையில் அவங்க எந்த
பாவமே செய்யாத மாதிரி தான் இருக்கும். அவங்க செய்கிற மகா பெரிய பாவம் கூட அவங்களுக்கு பாவமா தெரியாது. They take it everything casually. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் பொறாமையின் ஆவின்னு உண்டு. நீங்க நினைக்கிறீங்க பொறாமப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க. பட் இட்ஸ் a spirit of jealousy. அது ஒரு பிசாசு. பெருமையின் ஆவின்னு உண்டு. இட்ஸ் a spirit of pride. பொய்யின் ஆவின்னு உண்டு. ஸ்பிரிட் ஆஃப் லை. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆவியில மாட்டினவங்க யாரு கடவுளே வந்து ஆலோசனை கொடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க. கடவுளே ஆலோசனை கொடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க. இன்றைய லேட்டஸ்ட் ட்ரெண்ட், கர்த்தர் சொன்னார். என்னது? கர்த்தர் சொன்னார். கர்த்தரையே மாதிரி உருவம் வந்து நிற்கும். கர்த்தரையே மாதிரி மெல்லிய சத்தத்துல பேசும். நான் சொல்லி கொடுக்கிறது எல்லாமே வேத வசன அடிப்படையில் தான் சொல்லிக் கொடுக்கிறேன். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். கண்டுபிடிக்க முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவ தூதன் மாதிரி தான் வந்து நிற்பான். அதான பிசாசு. பிரைட்டா இருப்பான், பிரகாசமா இருப்பான். நம்ம என்ன நினைச்சிடறோம்? ஆண்டவர் இறங்கி வந்துட்டாரு, ஆண்டவர் பேசிட்டாரு. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார் சொல்லிதான் இன்னைக்கு நிறைய காரியம் நம்ம செய்து தோல்வியை சந்திக்கிறோம், துக்கத்தில் போய்கிட்டு இருக்கிறோம். How to recognize this is from Lord? இது ஆண்டவரிடத்திலிருந்து தான் வருதா? எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாமே வசன அடிப்படையில் சொல்லி தருவேன். இன்றைக்கு தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறதுனா என்ன? How the Spirit of the Lord lead a person unto heaven? பரலோகத்துக்கு எப்படி வழி நடத்துவார்? நம்ம அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். விதவைகள் அன்றாட விசாரிக்கப்படவில்லை அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆதி திருச்சபையில் விதவைகளுக்குன்னு சொல்லி சபையில இருந்து உதவுவாங்க. தினம் தினம் அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு காரியத்தை விசாரிச்சு, இன்னைக்கு சாப்பிட்டீங்களா, இன்னைக்கு என்ன இருக்குன்னு விசாரிச்சு அவங்களுக்கு உதவி செய்யுது. எவ்ரிடே அன்றாட டெய்லி. ஆங்கில வேதாகமத்தில் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல டெய்லி டிஸ்ட்ரிபியூஷன் ஆங்கில வேதாகமத்தில் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருக்கும். அதே இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டரிங் டெய்லி, அதை ஊழியம் என்று சொல்லி கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல போடப்பட்டிருக்கு. இட்ஸ் a ministry. வாசிப்போம். அப்பொழுது 12 வரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தெய்வ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. பந்தி விசாரணை சொன்னா ஆங்கிலத்தில் சர்விங் த டேபிள்.
இலை போட்டு சாப்பாடு பரிமாறுறது. அது அவங்க விதவைகளுக்கு செய்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒவ்வொரு நாள் நீங்க சாப்பிட்டீங்களா, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது a greatest ministry. வாசிப்போம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். சாப்பாடு போடுறத நம்ம சாதாரணமா நினைச்சிருவோம். நல்ல கவனிக்கல. ஆதி திருச்சபை அதுக்கு சாதாரணமான ஆட்களை அவர்கள் போடவில்லை. 3வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை அதுல போட சொல்றாங்க. பரிசுத்த ஆவி ஏன் நிறைஞ்சிருக்கணும்? சர்விங் த டேபிளுக்கு. சர்விங் த டேபிளுக்கு ஞானத்துல ஏன் இருக்கணும்? சர்விங் த டேபிள் பந்தி விசாரணைக்கு ஏன் நற்சாட்சி இருக்கணும்? அப்படின்னா அது ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஊழியமா வச்சிருந்தா அந்த கண்டிஷன்ல ஆட்களை நியமிப்பாங்க. எதற்காக பரிசுத்த ஆவி? எதற்காக ஞானம்? ஞானம்ங்கிறது உலக ஞானம் இல்லை. சர்விங் த டேபிளுக்குள்ள ஞானங்கிறது பரலோக ஞானம். எதற்கு? நற்சாட்சி. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல அவங்க பரிசுத்த ஆவியில நிறைஞ்சிருக்கணும் சொன்னாங்க. ஏன் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சிருக்கணுமா? ரோமரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தெய்வ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. நீ சாதாரண சாப்பிடு அப்படின்னு சொல்றது இல்லை. அவங்க புருஷனை இழந்தவங்க, அவங்க பார்வையில் they are destitute, அல்லது கைவிடப்பட்டவர்கள் அல்லது சிறுமைப்பட்டவர்கள். அன்போடு கொடுக்கணும். அது அன்போடு கொடுக்கணும். சும்மா ஏனோ தான் கொடுக்கிறதுக்காக அல்ல. Serving the table should show the love of Christ. அதுக்கு பரிசுத்த ஆவியில நிறைஞ்சிருக்கணுமா? ஏன் ஞானம்? அது உலக ஞானம் இல்லை, நான் பரலோக ஞானம் சொன்னேன். அது பரலோகத்தில் இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ஞானம். யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். பரத்தில் இருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், முதலாவது அது சுத்தம் உள்ளது, பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நல்ல கவனிங்க. ஏன் பரலோக ஞானம் சொல்றாரு? அந்த ஞானத்துல சாந்தம் இருக்கு. அவங்க எப்படி நடந்தாலும் அன்போட தான் கொடுக்கணும். அதுல இரக்கம் இருக்கு. அவங்க நிலைமையை பார்த்து இரக்கப்பட்டு கொடுக்கிறது. நற்கனி, அதுல உங்க சாட்சி இருக்கு. பட்சபாதம் இல்லாதது. நீ மற்றவர்களுக்கு பரிமாறும் பொழுது எப்படி சந்தோஷமா பரிமாறியோ அதே மாதிரி அந்த வியாதியிலையும் உடைஞ்சி நொறுங்கியே நம்ம வஸ்திரம் கிழிஞ்சி வருகிறவர்களுடைய காட்டுகிற அன்பு இருக்க வேண்டும்.
அந்த அன்புல மாயம் இருக்காது, ஹிப்போக்ரசி. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனம், உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. அந்த அன்புல கலப்படமே இருக்கக்கூடாது. பரிமாறுறதுக்கு தான் போட்டிருக்குது. சர்விங் த டேபிள். ஏழைகள் அவரை கூட்டிட்டு வர்றாரு, நடக்க முடியாதவங்களை கூட்டிட்டு வர்றாரு, உடஞ்சி போய் இருக்கவங்களை கூட்டிட்டு வர்றாரு. அவங்களுக்கு சாப்பாடை கூட எப்படி கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாருங்கிறதுக்கு தான் பரிசுத்தாவி ஞானம் நற்சாட்சின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 41வது சங்கீதம் 1வது வசனம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவன், டிஸ்டிடியூட்ஸ், விதவை சிறுமைப்பட்டவங்க, ஏழை சிறுமைப்பட்டவர்கள், வியாதியஸ்தர்கள் சிறுமைப்பட்டவர்கள், உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கண்ணீரோடு வருகிறவங்க சிறுமைப்பட்டவர்கள். நல்லா கவனிங்க. அவங்களிடத்துல எவ்வளவு அன்பு காட்ட வேண்டும். நல்லா கவனிச்சுக்கிட வேண்டும். நீ ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற போது அதுல ஞானம் இருக்க வேண்டும். How far God is more concerned about destitutes, the one who is forsaken, and the one who is dejected and rejected by the society. அவங்களை கொண்டு வர்றாரு. அது பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஊழியம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அவர் கொண்டு வர்றாரு, பார்த்துட்டே இருப்பாரு. எப்படி கவனிக்கிற நீ? அவரை பிரியப்படுத்த கவனிக்கிறியா, உன்னை மேன்மைப்படுத்த கவனிக்கிறியா? வாசிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31 36 வரை வாசிப்போம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சொந்தரித்துக் கொள்ளுங்கள். பரலோகத்துக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம், பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். யாரை பார்த்து சொல்லுகிறாரா? வாசிப்போம். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். நல்லா கவனிக்க வேண்டாம். அவ்வளவு வேறு என்னை எப்படி கவனிச்சிங்களே, என்னை எப்படி கவனிச்சிங்களே ஆண்டவரே, உங்களை எப்போ நாங்கள் பார்த்தோம், எங்கே நாங்கள் உங்களை இப்படி உபசரிச்சோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு 40வது வசனம். அதற்கு ராஜா பிரதி உத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீங்க. போகட்டும். இனிமே ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் எப்படி அவன் கர்த்தரால் நடத்தப்படுகிறான்? How was Stephen led by the Spirit of the Lord?
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும். யாரை தெரிந்தெடுத்தார்களா? விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான். 8வது வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அவன் வல்லமையான ஊழியமும் செய்து கொண்டிருக்கிறான். 10வது வசனம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அது என்ன ஞானம்? அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க முடியாம நிக்கிறாங்கன்னா அது எங்கிருந்து வந்தது? எப்படி வந்தது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15வது வசனம். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்ப அவர் கொடுக்கிறாரு. அந்த ஊழியத்தை செய்கிறதற்கு உண்டான ஞானம் அது. How to deal such people, how to answer to them. ஆண்டவரே அந்த ஞானத்தையும் அந்த புத்தியையும் கொடுக்கிறார். என்ன பேசணும், எப்படி பேசணும்? அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல 11ல இருந்து வாசிங்க. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான். எப்படி என்றால், நஸ்தனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். அத்தனையும் பொய் சாட்சி. நல்ல கவனிங்க, அவனுக்கு விரோதமா அவ்வளவு பொய் சொல்றாங்க. அவங்க அந்த ஊழியத்துக்கு நற்சாட்சி இருக்கணுங்கிறானுங்க. அப்ப வாட் இஸ் தட் குட் டெஸ்டிமனி? 15வது வசனம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அவன் முகம் பிரகாசமா இருந்ததா, தேவதூதன் முகம் போல இருந்ததா. அது எதை காட்டுது தெரியுமா? நல்ல கவனிங்க. இந்த பிரகாசமான முகத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் அவன் சாட்சி இருக்கிறது. அது எதை காட்டுகிறது? பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம். ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பரியத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அவன் ஞானத்தையும் அவன் ஆவியை எதிர்த்து நிக்க அவங்களால முடியல. இப்ப அவன் மேல ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ், அவனுக்கு விரோதமான பொய் சாட்சிகள், பொய் குற்றங்கள் அவன் கண்டுகிடவே இல்லை. அது ஞானம். அதுல ஞானம் இருக்கு, அதுல சாந்தம் இருக்குது, அதுல பொறுமை இருக்குது, அதுல அன்பு இருக்குது. யாருக்கும் தெரியாது. அதனால ஆண்டவர் அவன் முகத்தை பிரகாசிக்க வச்சு காமிக்கிறாரு. அந்த அவரே சொல்லிக் கொடுக்கிறாரு. மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க செய்யும். 2வது நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 13வது வசனம். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். மன மகிழ்ச்சி அப்படின்னா அந்த பொய் குற்றத்துக்கு அவன் கவலையே படல. நம்மளை பத்தி சின்ன காரியம் சொன்னாலே புர்ன்னு அறிவோம். 4 நாளைக்கு திரும்பி பார்க்க மாட்டீங்களே,
அவன் அத்தனையும் பொய் சாட்சியே கவலைப்படலை. மாறாக அவன் இருதயத்துல சந்தோஷம் இருக்குது. அது ஜாய் ஆஃப் சால்வேஷன். மகன மகிழ்ச்சி, முகமலர்ச்சியா. எப்பொழுதுமே ப்ராப்ளம்ஸ் வில் கம், பிரச்சனைகள் வரும். அதை தூக்கி தூர போட்டுக்கிட்டே இருக்கணும். நாமளே காரணமே இல்லாம கவலைப்பட்டுக்கிட்டே கிடக்கிறது. நீ சந்தோஷமா இருந்து பாரு, உன் முகமே பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா. ரெண்டாவது, அவன் முகம் பிரகாசமா இருக்குதுன்னா அது அவனுடைய பொறுமையை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவையும் இதே மாதிரி குற்றப்படுத்தினாங்க, பொய் குற்றம் சுமத்தினாங்க. அவர் பதில் பேசல. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். ஒரு பதிலும் சொல்லையா? அவன் மேல இவ்வளவு குற்றம் சுமத்தினா, அத்தனையும் பொய் குற்றம். சொல்றது யாரு? பிரதான ஆசாரியர்கள். வாசிப்போம். இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். இயேசு பதிலே கொடுக்கல. பேசுறதெல்லாம் பேசு, நீ என்ன சொல்லணுமோ நீ சொல்லு. Let them talk whatever they want to talk. நல்ல கவனிங்க. அதேதான் ஸ்தேவான் பேசு. அவன் முகம் பிரகாசமா இருக்குதான். அந்த பொறுமை அவன் ஆத்மாவை காப்பாற்றுதான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 19வது வசனம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலையும் பொறுமையை இழந்துடாத. பிசாசுடைய தந்திரமே உன் பொறுமையை காலி பண்றதுதான். நல்லா கவனிக்க வேண்டும். உன் ஆத்மாவை காத்துக்கொன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே பொறுமை அவருடைய வருகைக்கு ஒன்று ஆயத்தப்படுத்துமா. யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறையும் பின்மாறையும் வரும் அளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. அவர் வருகையில நீ போணுமா? பொறுமையாரு. உன்னை டென்ஷன் ஆக்காதான் பிசாசு பல காரியம் செய்வான். நல்லா போயிட்டு இருப்ப, கேட்டியாடி சும்மா வர மாட்டாளுங்க. கேட்டியாடி அவ கழுத்துல கை போட்டுட்டே இருக்கே. அவ உன்னை பத்தி என்ன சொன்னா தெரியுமா? இவளுக்கு ஆகும். அவளும் போக மாட்டான், சொன்னவளும் போக மாட்டான், மூட்டி விட்டவளும் போக மாட்டான். ஒரே பிரச்சனையில 3 பேர் போக மாட்டான். நீ செவிடு மாதிரி இருந்து பாரு, அதுக்கப்புறம் பேசவே மாட்டான். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்துல எதையெல்லாம் எதிர்பார்க்கிறார். காது இருந்தும் கேளாதவனாக, வாய் இருந்தும் பேசாதவனாக போயிட்டே இருக்க வேண்டும். போகட்டும். அப்ப அந்த ஸ்தேவானுடைய முகப்பிரகாசம் எந்த அளவுக்கு அவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தியது. What is his testimony?
அவன் எப்படி பரலோகத்துக்குள்ள போனான்? நல்லா கவனிங்க. எந்த தரிசனம், எந்த திட்டம், எந்த ஊழியம் எதுவா இருந்தாலும் பரலோகத்தோட லிங்க் ஆயிருக்கும். இப்போ ஸ்தேவானை ஆவியானவர் எப்படி பரலோகத்துக்கு வழி நடத்தினார், அதான் சொல்லிட்டு வர்றேன். இவன் இவ்வளவு நேரம் பார்த்தோம். his attitude towards the enemies, his attitude towards the enemies pleases God. நல்லா கவனிச்சுக்கிட வேண்டும். அவனுடைய நடக்கை அல்லது நடவடிக்கை எப்படி கர்த்தரை பிரியப்படுத்தினது. இப்ப ஆவியானவர் அவனை நடத்தி எப்படி பரலோகத்துக்கு கொண்டு போறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1 இருந்து வாசிப்போம். பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபொத்தேமியா நாட்டிலே இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. இப்போ ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிக்கிறான். ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிச்சு சாலமோன் வரைக்கும் வேத வசனத்தின்படி அவங்களோடு பிரசங்கம் பண்றான். இந்த 2வது வசனத்துல இருந்து 54வது வசனம் வரைக்கும் ஆபிரகாம்ல இருந்து சாலமோன் வரைக்கும். அதற்கப்புறம் இவங்களை கடிந்து கொள்ளுகிறான். இப்ப இவனை சாகடிக்க போறாங்க. இவனை சாகடிக்க போகிறாங்க. How the spirit of the Lord led Stephen to inherit the kingdom of God. 55வது வசனத்தில் இருந்து, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு, அவன் சொல்றத நம்பல, காதுகளை அடைச்சுக்கிட்டான். காதுகளை அடைத்துக்கிட்டான், நம்பல. வாசிப்போம். ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாகடிக்கிறது. அந்த நாட்கள்ல சாகடிக்கிறது கல்லெறிஞ்சுதான் கொல்லுவாங்க. அவனை சாகடிக்கிறதுக்கு கல்லெறிறாங்க. வாசிப்போம். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது, கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கன்னு சொன்ன அடுத்த செகண்ட் ஆண்டவர் எடுத்துட்டாரு. இவனை எடுக்கல. தேவாதி தேவனுடைய மகிமையை பார்க்கிறான். அவருடைய வலது வருஷத்துல இயேசு கிறிஸ்து நிக்கிறத பார்க்கிறான். அதுக்கு அர்த்தம் அவனை கூப்பிட வந்து நிக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறான். அவனை கூப்பிட வந்து நிக்கிறாங்க, பரலோகத்துக்கு கூப்பிட வந்து நிக்கிறாங்க. ஆனா இப்போ கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் அப்படி சொல்லும் பொழுது மறுபடியும் கல்லேறிறானுங்க. தலையெல்லாம் உடைஞ்சிருக்கும். இப்ப அவனுக்குள் இருக்கிற ஆவியானவர் அவன் பரலோகத்தை சுதந்திரிக்க கூடிய ஒரு காரியத்தை அவனுக்கு நினைப்பூட்டுகிறார். நான் நினைக்க எதை ஞாபகப்படுத்தி இருப்பாருன்னா, என் இயேசு கிறிஸ்து சாகிறதுக்கு முன்னால சொன்னாரு, பிதாவே இவர்களை மன்னியா. அதை ஞாபகப்படுத்தி இருப்பாருன்னு நினைக்கிறேன். 60வது வசனம். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். எப்படி சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரு.
தேவனுடைய ஆவியினால் நீ நடத்தப்படும் பொழுது, நல்லா கவனிங்க, நீ தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் பொழுது பர்ஃபெக்டா எந்த இடத்துல எப்படி நடக்கணும், எப்படி பேசணும் சொல்லி கொடுப்பாரு. உன் மாமிசம் செயல்படும் பொழுது உடனே உனக்கு அந்த உணத்தை கரெக்ட் பண்ணிடுவாரு. அல்லேலூயா.